அன்பானவர்களே, நான் ஒன்றும் புதுசாலாம் அந்த மாதிரி வன்மையாக சர்ச்சைக்கு உரிய பேச்சுகள் நான் என்னமோ புதுசாலாம் பேசலைங்க. நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். நான் பேசிட்டு வருந்துவேன். டெய்லி இப்படி தான். டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, பேசக்கூடாது, இவங்கள திடக்கூடாது அப்படின்னு தான் டெய்லி நான் ஒரு முடிவுக்கு வருவேன். ஆனால் ராத்திரி நான் தூங்கும்போது என் காதில் யாருன்னு தெரில, பட் நீ இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய தலைவலி, தாங்க முடியல. அப்படிப்பட்ட அந்த தலைவலியை இந்த மாதிரி பேசி திட்டி கிட்டி ஏதாவது பண்ணாதான் எனக்கு தூக்கம் வருது. அதனால் நான் உங்களை கடிந்து கொள்கிறேன் என்றால், வன்மையாக பேசுகிறேனே என்றால், சர்ச்சைக்குரிய பேச்சை பேசுகிறேன் என்றால், அது நான் பேசலை. நானே பேசிட்டு வருந்துறனே, ஐயோ என்னடா இப்படி பேசிட்டுமேன்னு வருந்துறனே. அப்போ நான் பேசலை, யாரோ என்னை பேச வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் மேலே கோச்சிக்காமங்க போங்க. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் முடிச்சிடுறேன். மறுபடியும் நான் நாளைக்கு வரேன். ஏன்னா வேலைக்கு போகணும், சோறு சாப்பிட்ணும். உங்களோட உட்காந்து பேசியிருந்தானே எனக்கு சோறு கொடுப்பேன். இல்லை நீ கும்பிட்ற சாமி எனக்கு கொடுக்க போகிறானா? ஒன்றும் கிடையாது. நான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் ஜோறு. போயிட்டு வரட்டுமா?